முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆட்சி செய்யாமல் மக்களை குழப்பும் வேலைகளை மட்டுமே செய்து வருவதாக திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கடிந்துரைத்துள்ளார். இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் மக்களை பற்றி கவலைப்படாமல், அதுவும் குறிப்பாக டெல்டா பகுதியில் இருக்கின்ற மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மேகதாது அலையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எடுத்து பாரதத்தின் பிரதமரை அணுகி உடனடியாக அந்த பகுதியின் தண்ணீர் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யாமல் அவர் எதையோ குழப்பிக் கொண்டிருக்கின்றாரே தவிர அவர் ஆட்சி செய்யவில்லை. ஆட்சி செய்வது மட்டுமல்ல, மக்களை ஏமாற்றுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ அதை மட்டும்தான் செய்கின்றார்கள். இன்றைக்கு தஞ்சையில் இருக்கின்ற எல்லா பகுதியின் மக்கள் இந்த முதலமைச்சரை இவர் முதலமைச்சரா, இந்த முதலமைச்சர் தேவையா என்ற கேள்வியை கேட்கின்ற நிலை இருக்கின்றது. அதாவது தவகவில் இருக்கின்ற எம்எல்ஏக்கள் இன்னைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் நம்பிக்கை இல்லை அந்த எம்எல்ஏக்கள் மேல. எம்எல்ஏக்கள் திடீரென்று எங்கேயாவது ஓடிவிடுவார்கள் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கின்றது. அதனால் இது போன்ற மிரட்டல்களை ஏற்படுத்தினால் அவர்கள் போகாமல் பாதுகாக்கப்படுவார்கள் என்ற நிலையை இன்னைக்கு முதலமைச்சர் எடுத்திருக்கிறார்கள்.